கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? ஆமென். கர்த்தர் நம் வாழ்வில் பெரிய காரியங்களை வரக்கூடிய நாட்களில் செய்வார். ஆமென். இப்பொழுதும் கூட ஒரு சில வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கடைசியாக, என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஆமென். நம்ம தியானிக்க போகிறோம் அப்படின்னா, பிசாசின் தந்திரங்களுக்கு எப்படி எதிர்த்து நிற்பது சொல்லுங்க. ஆமா, பிசாசின் தந்திரங்களுக்கு எப்படி எதிர்த்து நிற்பது அப்படின்ற ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது சாதாரண வாழ்க்கையே இல்லை. எத்தனை பேர் சொல்றீங்க? சாதாரண வாழ்க்கையே இல்லை. ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளைகளை எப்படி சத்துரு அழிப்பது, எப்படி அவங்கள துன்புறுத்துறது, எப்படி தேவனை விட்டு பிரிக்கிறது, எப்படி அவங்கள உபத்திரவப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனுடைய டார்கெட்டே இருக்கும். ஸோ அவன் எந்தெந்த டெக்னிக்கை பயன்படுத்தி பிசாசின் கிரியைகள் நம்ம வாழ்க்கையில செயல்படுகிறது, அதற்கு நம்ம என்ன பண்ணணும், எப்படி எதிர்த்து நிற்கணும், நம்ம யாருன்றத ஃபர்ஸ்ட் நம்ம அறிந்து கொள்ளணும். அப்பதான் நம்ம பலவானை மேற்கொள்வதற்கு நம்மால முடியும். ஆமென். இப்போ ஒரு சின்ன பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குட்டி பையன் இருக்கான். அந்த குட்டி பையன் ஒரு பெரிய ஒரு போர் வீரர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ராணுவ வீரர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள எதிர்க்க முடியுமா? அந்த குட்டி பையன் ஏதாவது ஒரு பெரிய ஆளு, நல்ல போர் வீரர்கள், ஏதாவது அந்த போர் வீரர்கள்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள எதிர்க்க முடியுமா? எதிர்க்க முடியாதுல்ல. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ட்ரெயின்டு, ஆல்ரெடி எப்படிலாம் பண்ணணும், எப்படி யுத்த கலையை கத்திருப்பாங்க, என்னென்னலாம் பண்ணணும், எப்படி பதிவிருந்து நம்ம தாக்கணும், எல்லாமே அறிந்திருப்பாங்க. ஆனா இந்த சின்ன பையனுக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாதுல்ல. போய் நின்றாலே அவ்வளவுதான், விழுந்துருவான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்போ நம்மளுடைய எதிராளி யார் என்பதை நம்ம ஃபர்ஸ்ட் அறியணும். அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். அதற்குரிய அந்த ஸ்டாண்டர்ட், அந்த ரேங்கை நம்ம உயர்த்தும் பொழுதுதான் நம்ம அந்த பிசாசை தோற்கடிக்க முடியும். ஆமென். பிசாசை குறித்து சொல்லும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறதுனா, தந்திரம் உள்ளவன் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1 வாசிக்கலாம். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது சாத்தான் என்ன பண்றான், தந்திரமா ஸ்திரீயின் இடத்துல ஒரு பேச்சுவார்த்தை வைக்கிறான். என்ன ஒரு விதைய போடுறான். என்ன விதை அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சங்களின் கனியும் நீ புசிக்கலாம், ஆனா இந்த ஒரு பர்டிகுலர் மரத்துல இருக்கிற கனியை மட்டும் புசிக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இந்த சர்ப்பம் இதை அறிந்து என்ன பண்ணுது, நேரா ஏவாள் கிட்ட என்ன பண்ணுது, ஆண்டவர் இப்படி சொன்னாரா, இந்த தோட்டத்தில் இருக்கிற விருட்சங்கள் எல்லாத்தையும் சாப்பிட வேண்டாம்னு சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு ஏவாள் என்ன சொல்றா, இல்ல 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 இல்ல, எல்லாத்தையும் சாப்பிட வேண்டாம்னு சொல்லல, இந்த நன்மை தீமை அறியத்தக்க இந்த மரத்துல இருக்கிற கனியை புசிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவர் ஒரு மனிதனை படைக்கும் பொழுது ஒரு தேவ திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆமென். நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும். ஒரு சின்ன காரியம் தான் இது, கீழ்ப்படியதற்கான ஒரு சின்ன காரியம் தான் ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனா ஆண்டவருடைய அதாவது ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு வழி விலக செய்யறதுக்கு சத்ரு என்ன பண்றான், தந்திரமாய் நைஸா நுழைஞ்ச என்ன பண்றான், ஏவாளோட ஒரு கான்வர்சேஷன், ஒரு பேச்சுவார்த்தை வைக்கிறான். என்ன சொல்றா, இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல, நீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இன்னைக்கு நம்மளும் அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இவங்க சாப்பிடுறாங்க, அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு என்ன பண்றாங்க, வெளியே வராங்க இல்லையா. ஏன்னா அது பாவத்தை நிமித்தம் அந்த ஏதேன் தோட்டத்தையே விட்டுட்டு அவங்க வெளியே வருகிற சூழ்நிலை ஆகிறது. இன்னைக்குமே ஆண்டவருடைய அழைப்பு நம்ம மேல இருக்குது, ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நம்ம மேல இருக்கு. ஆனா அதை கொலைக்கும்படி சத்ரு என்ன பண்ணுவான், தந்திரமாய் மனிதர்கள் மூலியமா, அப்படி சொன்னாங்களா, இந்த பாவம் ஒன்றும் இல்லை, இந்த சின்ன கோவம் தானே, இந்த சின்ன பாவம் தானே, இந்த சின்ன பொய் தானே, இந்த சின்ன பொறாமை தானே, இந்த சின்ன ஒரு திருட்டு தானே, இதெல்லாம் என்ன இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் செய்யலாம், மற்றவங்களாம் பாரு அவங்களாம் செய்யலையா, அவங்களாம் சர்ச்சுக்கு போறாங்க ஆனா இந்த பாவம்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க, இதெல்லாம் பண்றாங்க ஆனாலும் அவங்க சர்ச்சுக்கு போயிட்டு தான் இருக்காங்க, அதனால இது தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்கள் மூலியமா சத்ரு என்ன பண்ணுவான், நம்மளுடைய இருதயத்துல அந்த விதையை விதைப்பான். எதற்காக அப்படின்னா, ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்க அந்த நோக்கத்தை கொலைக்கும்படியாய், அந்த திட்டத்தை செயல்படுத்தும்படியா என்ன பண்ணுவான்,
பண்ணுவான், நம்மளுடைய இருதயத்துல விதைப்பான். அதனால நம்ம என்ன பண்ணணும், இந்த தந்திரங்களை அறிந்து கொள்ளுகிறவர்களா இருந்து நம்ம எப்படி இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமே. நம்மளே என்ன பண்ணணும், வாசலை ஒருபோதும் திறந்து கொடுக்க கூடாது. சத்ருவோட மனிதர்கள் யாராவது இருக்காங்க, இந்த உங்களுக்கே தெரியும், ஆவியில நீங்களே நிதானிக்க முடியும். ஓகே, இவங்க கிட்ட பேசினா நான் ஆண்டவரை விட்டு விலகி போகிறேன் அப்படின்னா நீங்க பேசாம இருக்கிறது தான் நல்லது. ஆமென். இவங்க கிட்ட நான் பேசினா ஆண்டவருடைய சமூகத்துக்கு போறதே எனக்கு தடையா இருக்கிறது அப்படின்னா நீங்க பேசாம இருக்கிறது தான் நல்லது. அதான் ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது, சங்கீதம் 1 துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியம் உள்ளவன். ஆமென். சோ நம்ம எப்படி இருக்கணும், இந்த சத்துருவின் தந்திரங்களை நம்ம அறிந்து கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியம் நம்மை கர்த்தரை விட்டு பிரிக்கிறதோ அதை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு, ஓகே சாத்தான் ஏதோ பிளான் பண்றான், என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய ஓட்டத்துல ஏதோ ஒரு விதைய கள்ள விதைய போட்டு என்னுடைய அழைப்பை கெடுக்க பார்க்கறான்னு சொல்லிட்டு நம்ம அதை விட்டு வழி விலகிறது அவசியமா இருக்கிறது. ஆமென். சரி, இப்போ தந்திரங்களை பத்தி பார்த்தோம். இப்போ நம்ம யாருன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். நம்ம கிறிஸ்துவர்கள், தேவனை அறிந்த பிள்ளைகள், நம்ம யாரு, நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். சரி, ஆனா நமக்குள்ள என்ன அதிகாரம் இருக்கிறது, ஆண்டவர் என்னென்னலாம் பொக்கிஷங்களை கொடுத்திருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இங்க சொல்றாரு, உன் வாழ்க்கையில சத்ருவே வராது, சத்ருவின் போராட்டமே வராது, சர்ப்பத்தின் அனுபவங்கள்லாம் வராது, சர்ப்பம் தாக்குற காரியங்கள் உன் வாழ்க்கையில வராது, தேள்களின் அனுபவம், தேள்கள் உன்னை கொட்டுகிற அனுபவம் அதெல்லாம் வராதுன்னு சொல்லல. என்ன சொல்றாரு, அதெல்லாம் வரும், ஆனா உன்னை சேதப்படுத்த மாட்டாது. ஆமென். நம்மை ஆண்டவர் அது ஒருபோதும் சேதப்படுத்த ஆண்டவர் ஒப்பு கொடுக்க மாட்டார். மாறாக என்ன கொடுக்கிறார்னா, சத்துருவினுடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அதை மிதிக்கிறதற்கு உதவி செய்யறாரு. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிறதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். அந்த பிரச்சனைகள்லாம் வரும், அந்த போராட்டங்கள்லாம் வரும், ஆனா அதை மிதிப்பீங்க, நீங்க அதை பார்க்க தான் செய்வீங்க. அதோடைய தாக்கம் உங்க வாழ்வுல வர மாதிரி தான் இருக்கும். ஆனா நீங்க கர்த்தரை தேடுகிற பிள்ளையா இருக்கும் பொழுது அது ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமென். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்றது, நானே உனக்கு அதிகாரம் கொடுத்துட்டேன், அதனால நீ ஏன் பயந்துட்டு இருக்க. அநேக வேளையில நம்ம அந்த போராட்டங்கள் பிரச்சனைகளை பார்த்து என்ன பண்ணுவோம், அப்படியே பயந்து இருப்போம். மனிதர்களில் பேசுகிற அந்த வார்த்தைகள், பயமுறுத்துகிற வார்த்தைகள், அதெல்லாம் கேட்கும் பொழுது ஏதாவது நடந்துருமோ, ஏதாவது தீமையான காரியம் வாழ்வில் நடந்துருமோன்னு சொல்லிட்டு அநேக வேளையில் நம்ம பயந்து கொண்டு இருப்போம். ஆனா ஆண்டவர் சொல்றார், அது ஒண்ணுமே உன்னை சேதப்படுத்தாது. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ இந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஒரு சின்ன ஒரே ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கதை நான் சொல்றேன். கதை கேட்க ஆர்வமா இருக்கீங்களா? ஆமென். ஓகே, சண்டே கிளாஸ் ரெடியா? கேட்குறீங்களா? சரி. என்ன அப்படின்னா, ஒரு ஆடு கூட்டம், நிறைய ஆடு கூட்டம் அப்படியே மேய்ஞ்சிட்டே இருந்துச்சான். அந்த ஆடு கூட்டத்தில் திடீர்னு ஒரு சின்ன சிங்கம் என்ன ஆச்சா, அவங்க தாயை மிஸ் பண்ணிட்டு இந்த ஆடு கூட்டத்தில் தெரியாம திசை மாறி இந்த ஆடு கூட்டத்தில் வந்துருச்சான். அப்போ அந்த ஆடு கூட்டத்தில் வந்த உடனே அது சின்னதாக இருக்குதுல்ல, ஸோ வளர 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 அந்த ஆடுகளோடு அதுவும் சேர்ந்து அந்த சிங்கம் வளர ஆரம்பிச்சிச்சான். படிப்படியாக ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் அந்த ஆடுகளோட சேர்ந்து வளர ஆரம்பிச்சிச்சான். அந்த சிங்கம் என்ன பண்ணுமா, ஆடு பச்சை இலையெல்லாம் சாப்பிடும் இல்லையா, அந்த பச்சை இலையெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிச்சான். அப்போ இந்த சிங்கமும் என்ன பண்ணுமா, ஓ இதுதான் நமக்கு ஆகாரம் சொல்லிட்டு அந்த சிங்கமும் அந்த ஆட்டு பின்னாடியே போய் அந்த பச்சை இலையெல்லாம் சாப்பிடுமா. அப்போ ஒரு நாள் நரி வந்துச்சான். நரி அப்படியே தொடர்ந்து அப்படியே பின்னாடியே ஓடி, ஒரு பயம், ஒரு ஆட்டை பிடிக்கிறதுக்கு ஓடி வரும்போது இந்த சிங்கம் என்ன பண்ணுதா, ஐயோ நரி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இந்த சிங்கமும் குடு குடு குடுன்னு பயந்து
பயந்து ஓடுதான். அப்போ இந்த காரியத்தை ஒரு பெரிய சிங்கம் வந்து பார்த்துட்டே இருந்துச்சான். இது சிங்கம் ஆச்சு, இது சிங்க குட்டி ஆச்சு, இது ஆடு கூட்டத்தில் இருக்கு, ஆடை போலவே சாப்பிடுது, ஆடை போலவே பச்சை இலையெல்லாம் சாப்பிடுது, இறைச்சியை சாப்பிட மாட்டுது, ஏதாவது ஒரு நரி வந்துச்சுன்னா அதற்கு பயந்து ஓடி போகுது, இது சிங்கமாச்சே, இதுக்கு எப்படியாவது நான் சொல்லணும், இது நீ சிங்கம் அப்படின்றத அதுக்கு காண்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அந்த சிங்கத்தை கூப்பிட்டு இங்க வா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நதி இருந்துச்சான். அந்த நதியில இங்க வா நீ யாருன்றதை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நதியில அந்த சிங்கத்தை வந்து கூப்பிட்டு இங்க பாரு, நீ கீழே குனிஞ்சு பாரு அப்படின்னு சொல்லிச்சான். அப்ப பார்க்கும் போது அந்த சிங்கம் எப்படி இருக்கோ, பெரிய சிங்கம் எப்படி இருக்கோ அதே போல அந்த சிங்கத்தோட முகமும் அப்படியே இருந்துச்சான். அப்பதான் சொல்லுச்சான், நீ சிங்கம், நீ ஆடு இல்ல, நீ சிங்கம், நீ பச்சை இலைகளை சாப்பிட வேண்டிய நபர் அல்ல. நரிகள் ஓநாய்கள்லாம் உன்னை துரத்தும் போது நீ பயந்துட்டு ஓடக்கூடாது, நீ எதிர்த்து நிற்கணும். உன்னை பார்த்துதான் மற்றவர்கள் பயப்படணுமே தவிர நீ பயந்து ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ கெர்ச்சித்தா 5 கிலோமீட்டர் அளவுக்கு உன்னுடைய சத்தம் கெர்ச்சனை வந்து வெகு தூரத்துல வந்து கேட்கும். அதை கேட்கும் பொழுது மனிதர்களுக்கு நடுக்கம் வரும், மற்ற விலங்குகளுக்கெல்லாம் நடுக்கம் வரும். நீ தான் அந்த காட்டின் ராஜாவா இருக்கிற, நீ பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கம் இந்த குட்டி சிங்கத்துக்கு நீ யார் என்பதை காண்பிச்சுச்சான். அதே போல அதுக்கப்புறம் அந்த சிங்கம் என்ன பண்ணுச்சா, அந்த ஆட்டு கூட்டத்தை விட்டு வெளியே வந்து அதோட ராஜ்யத்துல சேர்ந்துதான். இதே போலதான் நம்மளும் அநேக வேளையில என்ன பண்றோம், பிரச்சனைகள் போராட்டங்கள்லாம் வரும் பொழுது நம்ம ஐயோ என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்கே, என்னுடைய எதிராக இருக்கிற இந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் இப்படி இருக்கேன்ட்டு நம்ம கண்ணீரோட இருக்கோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, சத்ருவினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்திருக்காங்க. ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்காருங்க. நம்ம பயந்துட்டு இருக்கிற அவசியமே இல்லை. ஏன்னா கர்த்தர் நம்மளை எப்படி வச்சிருக்காரா, ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்போ இந்த ஐடென்டிட்டி நம்ம யார் என்றதை நம்ம அறிந்து கொண்டோம்னா நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறுவோம். ஆமென். எந்த பிரச்சனை வந்தாலும் விசுவாசமா நம்ம சொல்லுவோம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்ன்ட்டு விசுவாசத்தோட சொல்லுவதற்கு நம்ம ஆண்டவர் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு. ஆண்டவர் ஒரு காரியம் சொல்றாரு, இந்த சின்ன விதை கடுகளவு விசுவாசம் என்ன பண்ணுமா, இந்த மலையை பார்த்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போன்னு சொன்னா அப்படியே நடக்குமா. இந்த மலை எப்படி சமுத்திரத்துல போகும், ஆண்டவர் சொல்றாரு உன்னுடைய விசுவாசம், சின்ன விசுவாசம் இருக்கும் பாத்தியா, அந்த கடுகு என்ன சைஸ் இருக்கு, அந்த விசுவாசம் போதும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற மலை போல இருக்கிற பிரச்சனைய சமுத்திரத்துல தள்ளுவதற்கு அந்த சின்ன விசுவாசம் போதும்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இந்த விசுவாசம் தாங்க கர்த்தர் நம் வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். யோசுவா அவரு அநேக வேளையில என்ன பண்ணாரு, அவருடைய வளர்ந்த விதம் என்னன்னா ஆசரிப்பு கூடாரத்திலேயே இருக்கிறாரு. எப்பவுமே வந்து ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்த மனிதன் தான் யோசுவா. சோ அவருக்கு முன்னாக யார் இருந்தா அப்படின்னா மோசே இருந்தாரு. அந்த மோசேவை பார்த்து கொண்டே இருக்கிறாரு. மோசே எப்படி தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிறாரு, பேசுகிறாரு, மோசேயோட இடைப்படுகிறார். அப்ப என்னோடையும் ஆண்டவர் பேசணும், என்னோடையும் ஆண்டவர் வந்து அவருடைய சத்தத்தை நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு ஆர்வம் இருந்தது. அது நிமித்தம் என்ன ஆச்சுன்னா, மோசே இறந்த பிறகு யார் அந்த ரோலுக்கு வராங்க, யோசுவா வராரு. அப்போ யோசுவாவை கொண்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ பயப்படாத, இஸ்ரவேலர்கள் எல்லார் கண்களுக்கு முன்பாகவும் நான் உன் கூட இருக்கிறேன்றத எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியா நான் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. அத வார்த்தையில் மாத்திரம் சொல்லல, ஆண்டவர் சொல்றாரு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, பலம் கொண்டு திடமனதா இரு, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோட கூட இருப்பேன்னு ஆண்டவர் சொன்னாரு. அந்த வார்த்தையை சொல்லிட்டு அப்படியே போயிட்டாரா? இல்ல. அப்புறம் என்ன நடந்துச்சு, அநேக போராட்டங்கள், அநேக சத்ரு அந்த நாட்டை பிடிக்கிறதற்கான அந்த போராட்டங்கள்லாம் வரும்போது கர்த்தர் ஒவ்வொரு இடத்துலயும் நீ செய்ய வேண்டிய காரியம் இது, நீ நடக்க வேண்டிய பாதை இது, நீ ஒவ்வொரு நாளும் என்னென்ன செய்யணும், எப்படி கோத்திரம் கோத்திரமா நீ முன்னாடி நிறுத்தணும், எல்லாவற்றையும் ஆண்டவர் சொன்னாரு. இதெல்லாம் கேட்ட அந்த யோசுவாவுக்கு ஒரு நாள் 5 ராஜாக்களும் 5 தேச ராஜாக்களும் கூடி வராங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் கூடி வராங்க. அப்ப வந்து
யோசுவா என்ன பண்றாரு, ஆண்டவர் இடத்துல கேட்கும் பொழுது நீ போ, நீ இந்த யுத்தத்துல நீ ஜெயிப்பேன்னு சொல்லும் போது அந்த சூரியன் வந்து வருகிறது, இருட்டாகிற டைம். சோ அப்ப அவர் என்ன பண்றாரு, அந்த சூரியனை பார்த்து யோசுவா கட்டளை இடுகிறார். என்ன கட்டளை இடுகிறார், நீ அப்படியே தரித்து இரு, நான் யுத்தம் பண்றவரை நீ அப்படியே தரித்து இரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த விசுவாசம், சூரியனை பார்த்தே கட்டளை இடுவதற்கான விசுவாசம் யோசுவாவுக்கு எப்படி வந்தது? அதுதான் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற நபராய் இருக்கும் பொழுது எந்த காரியத்தை பார்த்து நீங்க கட்டளை இடுகிறீங்களோ அந்த காரியம் அப்படியே நடக்கும். ஆமென். அது சூரியனா இருக்கலாம், அது கடலா இருக்கலாம், அது காற்றா இருக்கலாம், அது அக்கினியா இருக்கலாம், அது மலையா இருக்கலாம், வானமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் நீங்க ஆண்டவருடைய நாமத்துல, இயேசுவின் நாமத்தினால அப்படியே நில்லுன்னு சொன்னீங்கன்னா அப்படியே அந்த காரியம் நிற்கும். ஏன்னா அவருடைய வார்த்தைக்கு எல்லா கிரியேஷன்ஸும் வந்து கீழ்ப்படியும். எந்த உயிரினங்களா இருந்தாலும், காதுள்ளவைகளா இருந்தாலும் கீழ்ப்படியும். ஆமென். இந்த இடத்துல ஒரு மாங்காய் மரம் இருந்துச்சு. நாங்க ஸ்டார்டிங்ல வந்து மாங்காய் மரம் வந்து நீங்க தோட்டத்துல நிறைய இதை வச்சோம். அப்போ ஒரு மாங்காய் மரம் வந்து வெச்ச வண்ணமாவே இருந்துச்சு. எப்படி நாங்க வச்சோமோ அதே மாதிரியே இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து அந்த கார்டன் வேலையெல்லாம் செய்வாங்கல்ல, அவங்க வந்து வந்தாங்க. வந்துட்டு சொன்னாங்க, அண்ணா இது அவ்வளோதான், நான் போயிடுச்சு, எனக்கு ஒரு செடியை பார்த்தாலே இப்போ தெரியும் இது வளருமா வளராதான்னு எனக்கு தெரியும்ண்ணா, இதெல்லாம் எடுத்து போடுங்க, வேற மரம் ஏதாவது வைங்கண்ணா அப்படின்னு சொன்னோம். அப்போது பாஸ்டரும் வந்து இந்த மரம் அவ்வளோதான் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு காலில் அப்படியே எட்டி வச்சாரு, நான் தூக்கி போடுது அப்படின்னு சொன்னார். அப்போது எனக்குள்ள ஒரு விசுவாசம், இல்லை நம்ம ஏன் ஜெபிக்க கூடாது, அதை மேலே கையை வச்சு ஏன் ஜெபிக்க கூடாது, அந்த மரம் கீழ்ப்படியுமே, அந்த மரத்தில் அந்த ஜீவன் இருக்குதுல்ல, அந்த செடியில் ஜீவன் இருக்குல்ல, ஆண்டவருடைய வார்த்தை எப்படி வல்லமையுள்ளதா இருக்கிறதுன்றதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு போட்டோ எடுத்துட்டேன். அந்த செடி முளைக்கிறதுக்கு முன்னாடி அதோடைய போட்டோ வந்து எடுத்துட்டு அதற்கு பிற்பாடு நான் ஜெபிக்கிறேன், ஏசப்பா இந்த செடியில உங்களுடைய வல்லமை கடந்து வரட்டும், இயேசுவின் நாமத்தினால கட்டளை கொடுக்கிறேன், இந்த செடி வளருவதாக அப்படின்னு சொல்றேன். அடுத்த நாள் என்ன தெரியுமா ஆகுது, அந்த செடி அப்படியே துளிர்த்தது. ஆமென். அதுதாங்க நம்ம தேவனுடைய வல்லமை. நம்ம ஆண்டவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது எல்லாமே கீழ்ப்படியும். ஏன்னா அவருடைய நாமத்துல அதிகாரம் இருக்கிறது. ஆமென். நீங்களும் டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். நான் இது வந்து செகண்ட் டைம். அதற்கு முன்னாடி நாங்க மடிப்பாக்கத்துல இருக்கும் பொழுது ஒரு தக்காளி செடி வச்சிருந்தோம். அந்த தக்காளி செடியில எதுவுமே அந்த பழமே வரல. சோ அப்ப நான் சொன்ன இயேசுவின் நாமத்தினால இந்த தக்காளி செடி கனி கொடுப்பதாக அப்படின்ற, அதே போல அடுத்த நாளே அதை பூவிட ஆரம்பிச்சிச்சு. அப்படியே கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அதோடைய கனி வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் தேவனுடைய வல்லமை. நம்ம சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அவர் கட்டளையிட நிற்கும்னா நம்ம அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம கட்டளையிடும் போது அப்படியே நிற்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஆண்டவர் என்ன பண்ணாரா, சத்ருவோட துரைத்தனங்களும் அதிகாரங்கள் எல்லாத்தையும் சிலுவையில வெற்றி சிறந்துட்டாரு. சோ அதனால நமக்கு ஒருபோதும் தோல்வி இல்லை. ஆமென். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், தந்திரம்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்து நம்ம யாருன்றத பார்த்தோம். மூன்றாவது காரியம், ஒரு சத்ருவின் கிரியைகள் வரும் பொழுது மூன்றாவது காரியம் எதிர்த்து நில்லுங்கள். என்னது? எதிர்த்து நில்லுங்கள். 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 11-12. இவனுக்கு மூன்றாவது ஆகேயின் குமாரனாகிய சம்மா எனும் ஆராரியன் சிறு பயறு நிறைந்த வயலிருந்த இடத்திலே பெலிஸ்தர் ஏராளமாய் கூடி ஜனங்கள் பெலிஸ்தரை கண்டு ஓடுகிற போது இவன் அந்த நிலத்தின் நடுவிலே நின்று அதை காப்பாற்றி பெலிஸ்தரை மடங்கடித்து போட்டான். அதனால் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். ஆமென். ஹல்லேலூயா. இங்க ஒரு இன்சிடென்ட் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னா, ஷம்மாவை குறித்து இந்த இடத்துல வந்து சொல்லப்படுகிறது. அவர் என்ன பண்றாரு, சிறு பயறு நிறைந்த வயலில் இருந்த இடத்துல பெலிஸ்தியர்கள் ஏராளமாய் கூடி ஜனங்கள் பெலிஸ்தியரை கண்டு ஓடுகிற போது இவன் அந்த நிலத்தின் நடுவே, எங்க சொல்லுங்க, நிலத்தின் நடுவே நின்று அதை காப்பாற்றி பெலிஸ்தியரை மடங்கடித்து போட்டான். அதனால் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். ஆமென். இந்த இடத்துல பெலிஸ்தியர்கள் வந்து ஏராளமாய் நிறைய ஜனங்கள் இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாய், அவர்களுடைய விளைச்சல்களுக்கு விரோதமாய், அவர்களுடைய நிலத்திற்கு விரோதமாய் அந்த இடத்துல வந்து அவங்க ஆசீர்வாதத்தை பறிக்கிறதுக்கு அந்த இடத்துல வராங்க. அப்ப ஷம்மா மத்தவங்க எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஓடி போறாங்க. ஆனா ஷம்மா என்ன பண்றாரு, அந்த
பயிர் அந்த நிலத்துல நடுவுல நின்று என்ன பண்ணாரு, பெலிஸ்தியர்களை எல்லாரும் மடங்கடித்து போட்டாரு. அதனால கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்தாரு. இதே சூழ்நிலை நம்ம வாழ்க்கையிலும் அநேக வேளையில பிரச்சனைகள் போராட்டம் வரும் பொழுது மற்ற இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் ஓடி போனாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம ஓடி போகாம அந்த பிரச்சனை நடுவுல நம்ம நின்று இயேசுவின் வார்த்தையை நம்ம அறிக்கை செய்யும் பொழுது அந்த காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேறும். ஆமென், ஹல்லேலூயா. பிரச்சனை போராட்டங்கள் வரும் பொழுது நம்ம எப்படி இருக்கணும்னா பயந்து கொண்டு இருக்கக்கூடாது. அதற்கு மாறாக அந்த பிரச்சனை நடுவிலே நின்று நம்ம எதிர்த்து நிற்கிறவர்களாய் மாறணும். ஆமென். ஒரு புதிதாய் கல்யாணமான ஒரு தம்பதி, அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு உண்மையாக நடந்த ஒரு இன்சிடென்ட் என்ன அப்படின்னா, அவங்க திருமணம் ஆகி ஒரு 2 மாதத்துல அவங்க ரூம்ல வந்து எப்படின்னா நைட் ஆனா திடீர்னு ஒரு தேங்காய் வந்து விழுகுமா. திடீர்னு அந்த பெட்ல வந்து ஒரு தேங்காய் விழும். ஏதோ ஒரு அந்த கருப்பு கயிறு இருக்கும்ல, அந்த கருப்பு கயிறு பொத்துன்னு வந்து விழுகுமா. என்ன நடக்குதுன்னே தெரியாதான். பயங்கர ஒரு பயமான ஒரு சூழ்நிலை. இது என்ன நடக்குது, யார் நமக்கு விரோதமா பண்ணியிருக்காங்க என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து இருக்கிற சூழ்நிலை. அந்த ஒரு சூனிய கட்டு இது. அது என்ன நடந்துச்சுன்னா, அவங்க மனைவியை வந்து பலமாய் தாக்கிருச்சான். அந்த திடீர்னு வியாதிப்பட்டாங்க. திடீர்னு பார்த்தா அவங்களுடைய சரீரம் அப்படியே மேலே எழும்புமா. நார்மலா தான் படுத்துட்டு இருப்பாங்களா, திடீர்னு பார்த்தா அப்படியே சரீரம் மேலே கொஞ்சம் தூரம் எழும்புமா. அது பார்க்கறதுக்கே இந்த சினிமாலாம் பார்க்குறோம்ல, அந்த மாதிரி ஒரு அனுபவமா இருந்துச்சான். அப்போ இவருக்குள்ள கிறிஸ்துவர் தான், எப்படியோ வந்து யாரோ வந்து இந்த மாதிரி காரியங்கள் வந்து செஞ்சுட்டாங்க இவங்களுடைய வாழ்க்கையில. அப்போ இவர் முடிவெடுத்தாரு, நான் இப்படியே விடக்கூடாது, ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும். நான் எங்கெங்கயோ போய் பார்த்துட்டேன், ஆனா எதுவும் சரியாகல. நான் ஆண்டவருடைய பாதத்துல நான் இனி வந்து அமர போறேன். நான் அந்நிய பாஷையில பேச ஆரம்பிக்க போறேன். அந்நிய பாஷை வரத்தை நான் பெற்றுக்கொள்ள போறேன். அந்நிய பாஷையில நான் பேசி இந்த காரியங்களை முறியடிக்க போறேன். கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள போறேன்னு சொல்லிட்டு அவர் துதிக்கும் பொழுது என்ன நடந்துச்சுன்னா, அந்த என்னென்னலாம் வந்து இந்த மாதிரி காரியங்கள் நடந்ததோ, மந்திர சூனிய கட்டுகள் நடந்ததோ எல்லாமே அவங்களுடைய வாழ்க்கையில ஜஸ்ட் ஒரு 1 வீக் உள்ளாகவே எல்லாமே முறியடிக்கப்பட்டுச்சான். எவ்வளோ பேரை போய் பார்த்தாங்களாம், ஆனா ஒண்ணுமே நடக்கலையா. ஆனா எது நடக்க செய்தது என்றால் இயேசுவோட நாமம் நடக்க செய்தது. ஆமே. அந்த மந்திர சூனிய கட்டுகள் எதுவா இருந்தாலும் நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட மந்திர சூனிய கட்டுகள் யார் வேணா பண்ணலாம், எவ்வளவு பவர்ஃபுல்லான மந்திரவாதியா இருக்கலாம், இயேசுவின் நாமத்தை உங்களுடைய இருதயத்துல வைத்திருப்பீர்கள் என்றால், இயேசுவோட நாமத்தை துதிக்கிற ஜனங்களா நீங்க இருப்பீங்க என்றால், எந்த மந்திரமோ சூனியமோ உங்க வாழ்வுல பலிக்காது. ஆமென். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுகிறதும் இல்லை. இந்த பிரச்சனை வரும்பொழுது மந்திர சூனிய கட்டுகள்லாம் ஒரு பெரிய போராட்டம். அதுல இருக்கிறவங்களுக்கு தான் அதோடைய வலி வேதனை எல்லாம் தெரியும். அதை பார்த்து நீங்க பயந்து ஓடாதீங்க. அதுக்கு என்ன தீர்வோ அதுக்கு எதிர்த்து நிற்கணும். என்ன தீர்வு? ஆண்டவருடைய நாமம், ஆண்டவருடைய சமூகம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் வல்லமை, இயேசுவின் அதிகாரம். அதுல வந்து அந்த மந்திர சூனிய கட்டுகள் உடையும். இந்த காலை வேளையில நான் சொல்றேன், அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டவர்களா இருந்தா, அந்த வார்த்தை இயேசு என்ற நாமத்தை அறிக்கை செய்கிறவர்களா நீங்க இருந்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட கிரியையா இருந்தாலும் அது ஒன்றுமே இல்லாம போகும். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாகவே நீங்க கடந்து போகிற பாதையில ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. 3வது காரியம், இப்ப நம்ம எதை பார்த்தோம்? ஆமா, எதிர்த்து நில்லுங்கள். 3வது காரியம், இந்த பிசாசின் தந்திரங்களுக்கு விரோதமா நம்ம செயல்படுவதற்கு விசுவாச அறிக்கை செய்யுங்கள். 3வது காரியம் என்னது? விசுவாச அறிக்கை செய்யுங்கள். ஓகே. சோ தாவீதோட கதை டைம் இல்லாதனால நான் அப்படியே சொல்லிடுறேன். தாவீதோட கதையில அவருக்கு, அதாவது கோலியாத் வந்து அச்சுறுத்தி கொண்டே இருக்கிறாரு. எப்படி? 40 நாள். கோலியாத் யாரு? ஒரு ராட்சசன். 40 நாள் வந்து இஸ்ரவேலர்களுக்கு என்ன பண்றாரு? அச்சுறுத்திட்டே இருக்காரு. காலையில வருவாரு, சாயந்தரம் வருவாரு. யாராவது தைரியமான யாராவது இருந்தா வாங்க, நான் வந்து வீழ்த்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அச்சுறுத்துகிற காரியம் வந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இதை கேட்கும் போது, கோலியாத்தோடைய குரலை கேட்கும் பொழுதே ஜனங்களுக்குள்ள, அந்த இஸ்ரவேல் ராணுவங்களுக்குள்ள எப்படி ஆகுதுன்னா ஒரு பயம் வருது. ஐயோ, காலையில சாயந்தரம் இந்த சத்தம் கேட்டுட்டே இருக்கே, நம்ம எல்லாம் தோற்கடிக்கப்படுவோமா, பெலிஸ்தர்கள் நம்மள முறியடிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு பயம் வருகிறது. அப்போ இந்த சீன்ல யார் வரா அப்படின்னா தாவீது வராரு. தாவீதோட வாழ்க்கையில இதற்கு முன்பாக ஒரு காரியம் நடக்குது. அவர் யாரு? ஆடு மேய்க்கிறவர். ஆமா, ஆடு மேய்க்கிற ஒரு நபர். அவர் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது ஒரு டைம் என்ன ஆச்சு, அவருடைய ஆடை வந்து சிங்கம் வந்து பிடிச்சிருச்சு.
அதுக்கப்புறம் அந்த சிங்கத்திலிருந்து அந்த சிங்கத்திலிருந்து என்ன பண்றாரு, தொடர்ந்து ஓடி போய் அந்த சிங்கத்தின் வாயிலிருந்து அந்த ஆட்டுக்குட்டியை தப்பி வச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு கரடி வந்து அட்டாக் பண்ணுது. அந்த கரடி கிட்ட இருந்தும் அந்த ஆட்டுக்குட்டியை தாவீது தப்பு வைக்கிறாரு. அப்போ இவருக்குள்ள ஒரு விசுவாசம், இப்ப பாரு எனக்குள்ள ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு, நான் தேவனை துதிக்கிற நபர், நான் ஆடுகளை மேய்த்து கொண்டு கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த வார்த்தையை அறிக்கை செய்து கொண்டே இருந்த அந்த தாவீதுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கிறது. நான் சிங்கத்தின் வாயிலிருந்தும் கரடியின் வாயிலிருந்தும் இந்த ஆட்டை தப்புவிக்க என்னால கூடும் என்றால் இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்று அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்தது. மற்றவங்க எல்லாம் பயந்து ஓடினாங்க. ஆனா தாவீது என்ன பண்றாரு, அந்த சின்ன பையன் தாங்க. தாவீது யாருன்னா பெரிய ஆளெல்லாம் இல்ல, ஜஸ்ட் வாலிப பையன், சின்ன பையன் தான். ஆனா கோலியாத்தை எதிர்க்க கூடியதான ஒரு கிருபை ஆண்டவர் கொடுத்தார், ஒரு விசுவாசத்தை கொடுத்தார். ஆமென். அந்த விசுவாசத்தை பார்த்து என்ன ஆச்சுன்னா, அந்த விசுவாசத்தின் பிரகாரமே அவர் என்ன பண்ணாரு, அந்த கோலியாத்தை வீழ்த்தினார். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில என்ன அச்சுறுத்துகிற காரியம் இருந்தாலும் அந்த சூழ்நிலையை பார்க்காதீங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில ஒவ்வொரு அற்புதம் பண்ணியிருப்பாரு இல்லையா? நம்ம சும்மாவே இல்லை, ஆண்டவர் ஏதோ ஒரு அற்புதம் செஞ்சிருப்பாரு. அப்போ நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய பாஸ்ட வந்து அந்த எதிர்காலம், அது என்னது, கடந்த காலம், கடந்த காலத்தை வந்து நம்ம நினைக்கணும். ஆண்டவர் அந்த கடந்த காலத்துல நம்ம கடந்து வந்த எல்லா போராட்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள், போராட்டங்கள், அதுல இருந்து ஆண்டவர் என்னை பாதுகாத்தார்ல. அப்ப இப்போ நான் சந்திக்கிற இந்த அச்சுறுத்தலான காரியம், பயமுறுத்தலான காரியம், இது என்ன சேதப்படுத்தாதுன்ற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருக்குமானால் அந்த அச்சுறுத்தல் காரியம் வந்து உங்களுக்கு ஒன்றுமே இல்லாம போயிடும். ஆமென். மற்றவங்களால முடியாத காரியம் உங்களால செய்து முடிப்பீங்க. மத்தவங்க மலை போல பார்த்திருப்பாங்க, நீங்க ஜஸ்ட் போய் நிப்பீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீ சும்மா இரு, உனக்காக நான் யுத்தம் செய்வேன் என்ற வார்த்தையை நீங்க விசுவாசத்தோட சொல்லணும். அப்பா நான் சும்மா இருக்கேன், அப்பா இதோ இவர்களோட நான் போராட மாட்டேன், எனக்கு எதிராய் வருகிறவர்களோட நான் போராட மாட்டேன்பா, நான் பேச மாட்டேன்பா, என்னோட வாயா நீங்க இருங்கப்பா. அந்த தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்கிறதற்கு அப்பா எனக்கு பலனை கொடுங்கன்னு சொல்லி நீங்க சொல்ல 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 கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை நோக்கி வரும். கர்த்தர் அந்த வேடனுடைய கண்ணிலிருந்து தப்புவிப்பா. பொல்லாப்பு உங்களுக்கு நேராது. உங்க வாழ்க்கையில இருக்கிற பொல்லாப்பான காரியங்கள் உங்களை சூழுகிற மாதிரி வந்தாலும், பயமுறுத்துகிற அநேக காரியங்கள் மனிதர்கள் சொன்னாலும் அது ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. நீங்க கண்களால மாத்திரம் தான் பார்ப்பீங்க. துன்மார்க்கருக்கு வரும் பலனை உங்க கண்கள் காணும். உங்க கண்கள் காணும்படியாய் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம பயப்பட வேண்டிய ஒரு நபராய் நம்ம இருக்கக்கூடாது. மாறாக விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறவர்களாய் நம்ம மாறணுங்க. ஆமென். ஒருவேளை வியாதியா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், டாக்டர் சொல்லலாம் உன்னோட லைஃப் ஃபுல்லா நீ இந்த டேப்லெட் சாப்பிட்டே தான் இருக்கணும், உன் லைஃப் ஃபுல்லா இந்த பிரச்சனை மாறவே மாறாது, அதனால சாப்பிட்டே தான் இருக்கணும், உன்னுடைய இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படின்னு மாறி மாறி எது வேணா சொல்லலாம். ஆனா நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தை உங்களிடத்துல இருக்கும் பொழுது நீங்க விசுவாசமா சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் என் மேல இருக்கிறதுன்னு நம்ம சொல்லும் போது எந்த அச்சுறுத்துகிற காரியமா இருந்தாலும் நம்மை தொடாது. ஆமென். ஹல்லேலூயா. இதற்கு உதாரணமாக உண்மையாகவே நடந்த ஒரு சாட்சி, ஜெர்மனியில் ஒரு லேடி, நான் ஆல்ரெடி ஃபாஸ்டிங் ப்ரேயரில் கூட சொல்லியிருப்பேன், ஜெர்மனியில் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர். அவங்க என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு புற்றுநோய், பிளட் கேன்சர் 4th ஸ்டேஜ் வந்துருச்சு. பிளட் கேன்சர் 4th ஸ்டேஜ் வந்துருச்சு. ஸோ அப்போ டாக்டர்லாம் சொல்கிறாங்க, அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாங்க. அப்போ டாக்டர் வந்து அந்த ரிப்போர்ட் எல்லாம் பார்த்து சொல்கிறாங்க, ஏம்மா உனக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது, கேன்சர் வந்து ரொம்ப முத்திருச்சு, 4வது ஸ்டேஜ் கேன்சரு. முதல் ஸ்டேஜ் இருந்தால் கூட எப்படியா பொழைச்சிடலாம், ஆனால் 2வதையும் நீ கடந்துட்ட, 3வதையும் கடந்துட்ட, 4வது ஸ்டேஜ் வந்துருச்சு. இனி நீ உனக்கு சந்திக்க வேண்டிய காரியம் என்னன்னா மரணம் தான் சந்திக்கணும். ஸோ எதனாலனா உன்னோட பிளேட்லெட் கவுண்ட் குறைஞ்சிருச்சு, உன் பிளட்ல இந்த பிரச்சனை இருக்குது, உன்னுடைய
பிளட்ல இந்த போராட்டம் இருக்கு, இந்த அதாவது இந்த வியாதி இருக்கிறனால உன் பிளட்ல இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருக்காங்களாம். ஒவ்வொரு நாளும் பிளட் டெஸ்ட் எடுப்பாங்களாம். அப்போ ஈவினிங் வந்து அந்த டாக்டர் சொல்லுவாங்க உன் பிளட்ல இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருப்பாங்களாம். அப்போ இவங்க அந்த டாக்டர் சொல்லுகிற வார்த்தையை காதுல வாங்காம மாறாக அந்த டாக்டர் கிட்ட அவங்க சொன்ன காரியம் என்ன தெரியுமா? டாக்டர், என் பிளட்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு ஒரு பிளட் தெரியும், ஒரு ரத்தம் தெரியும். என்னுடைய ரத்தத்துல என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனா ஒருத்தரோட ரத்தம் எனக்கு தெரியும். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட ரத்தம். அந்த ரத்தத்துல வல்லமை இருக்கிறதுன்னு தெரியும், அந்த ரத்தத்துல ஜீவன் இருக்கிறதுன்னு தெரியும், அந்த ரத்தத்துல அதிகாரம் இருக்கிறதுன்னு தெரியும், அந்த ரத்தத்துல சத்துருவை வீழ்த்தினார் என்றது தெரியும், அந்த ரத்தத்துல சுகம் கிடைக்கும்னு தெரியும், அந்த ரத்தத்துல சாப கட்டுகள் முறியடிக்கும் தெரியும், அந்த ரத்தத்துல பாவ கட்டுகள் முறியடிக்கப்படும் தெரியும். என்னோட ரத்தம் என்ன பழுதா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கிற ஓ ரீபா ஷாகா டேலேபா ஹந்தலபா அந்த ரத்தம் என்கிட்ட இருக்கு டாக்டர். அந்த ரத்தம் எனக்காக யுத்தம் செய்யும், அந்த ரத்தம் என் பலவீனத்தை மாற்றும், அந்த ரத்தம் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். நான் மரணத்தை சம்பவிக்க மாட்டேன், அந்த மரணத்தை நான் பார்க்க மாட்டேன், மாறாக நான் ஜீவனை பேசுகிறேன். இயேசுவின் ரத்தத்தில் இருக்கிற ஜீவன் என்னுடைய சரீரத்துல பாயோன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளாக ஒரு அபிஷேகம் அந்த மகளை நோக்கி வந்தது. சரீரம் முழுவதும் வேர்வையாய் கொட்டினது, அந்த சரீரம் முழுவதும் அக்கினியாய் மாறினது, அந்த சரீரம் முழுவதும் அக்கினி ஒரு பட்சிக்கிற அக்கினியாய் மாறினது. நடந்தது என்ன தெரியுமா? டாக்டர் திருப்பி ரிப்போர்ட் டெஸ்ட் எடுக்கிறாங்க. 4வது ஸ்டேஜில் இருந்த கேன்சர் ஒன்றுமே இல்லாம போனது. ஆமென், ஹல்லேலூயா. இதுதாங்க கர்த்தருடைய ரத்தத்தின் வல்லமை. பிசாசு உங்களுக்கு தீங்கிழைக்க நினைக்கலாம், சாத்தான் உங்களை பலவீனப்படுத்தி உங்களை சாகடிக்கிறதுக்கு திட்டம் பண்ணலாம், உங்களை தோற்கடிக்கிறதுக்கு திட்டம் போடலாம். ஆனா ஆண்டவர் வெற்றி கொடுக்கிறதுக்கு என்னென்ன திட்டமோ அதை உங்க வாழ்வுல செயல்படுறதுக்கு துரிதமாய் நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. சத்ரு உங்களை வெட்கப்படுத்த ஒரு திட்டம் வைத்திருக்கலாம், ஆனா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அந்த திட்டத்தை அவன் வச்ச திட்டத்திலேயே ஆண்டவர் உங்களுக்கு மேன்மையை கொடுக்க அவர் ஒரு திட்டம் பண்ணுவார். ஆமென். ஏன்னா அவர் யூத ராஜ சிங்கம். நீங்க தோல்வி அடைய மாட்டீங்க, உங்களுடைய வாழ்க்கையில தோல்வி வராது. நிச்சயமாகவே கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய ரத்தத்தின் வல்லமை. இப்போ 3வது காரியம் நம்ம என்ன பார்த்தோம்? ஆமா, விசுவாச அறிக்கையில யார் உதாரணமா பார்த்தோம்? ஆமென். என்னாகவும் 23:23 யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுகிறதும் இல்லை. அதே போல ஏசாயா 54:17 உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். வியாதி என்ற ஆயுதம் உங்க லைஃப்ல வரலாம், பிரச்சனை போராட்டம் என்ற காரியங்கள் வந்து நம்ம லைஃப்ல வரலாம். ஆனா ஆண்டவர் நம்ம கூட இருக்கும் பொழுது அது ஒன்றும் நம்மை சேதப்படுத்த மாட்டாது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு நபரோட சாட்சி கேள்விப்பட்டோம். அவர் என்னன்னா, ஒரு வயசான தாத்தா. அவர் வந்து நிறைய லேண்டெல்லாம் வச்சிருக்காரு, நிறைய லேண்டெல்லாம் அவருடைய சொத்து எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அப்போ வந்து அவர் வந்து கர்த்தரை அறியாத ஒரு நபர் தான். ஸோ அவர்கிட்ட நிறைய லேண்டெல்லாம் இருக்கே. அவருடைய ஏரியாவில் ஒரு பாஸ்டர் இருந்தாங்க, ஒரு சர்ச் வந்து இருந்துச்சு, வாடகைக்கு குட்டியான ஒரு சர்ச் வந்து இருந்துச்சு. சரி, நம்ம ஏன் நமக்கு தான் நிறைய லேண்டெல்லாம் இருக்கே, இந்த ஒரு சர்ச்சுக்காக நம்ம வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேண்டை என்ன பண்ணாங்க, ஒரு சர்ச்சுக்காக அந்த தாத்தா வந்து கொடுத்துட்டு முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு, அவரு மறந்துட்டாரு, அப்படியே இதாச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அவருக்கு ஒரு கொடிய வியாதி வந்துருச்சு. அப்ப அந்த டாக்டர் சொன்னாரு, எப்பா உனக்கு வந்து ஒரு கொடிய வியாதி வந்துருச்சு, உனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, அதனால எந்த மருந்தும் நான் என்ன மருந்து கொடுத்தாலும் உனக்கு சப்போர்ட் பண்ணாது, எந்த மருந்தும் உனக்கு செயல்படுத்தவே முடியல, எதுவுமே ரியாக்ஷனே வரல, அதனால உன்னோட லைஃப் அவ்வளவுதான், இருக்கிற வரலும் அப்படியே இருந்துட்டு போயிடுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுல்ல, இருக்கிற வரலும் ஜாலியா சந்தோஷமா இருந்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய சாவு நாள் கொஞ்ச நாள் தான் இருக்கு, ஸோ அதனால உங்களுக்கு என்னென்னலாம் சந்தோஷம் கொடுக்குமோ அந்த காரியம் எல்லாம் பண்ணுங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டாராம். ஆனா இவருக்குள்ளாக ஒரு பாரம், பயங்கரமான ஒரு பாரம், நான் சாகும் பொழுது இப்படி வியாதிப்பட்டு சாகணுமா, இவ்வளோ பிரச்சனை, என்னுடைய சரீரத்துல தாங்க முடியாத வேதனையோட தான் நான் சாகணுமா அப்படின்னு சொல்லிட்டு
அவர் செஞ்ச காரியம் என்னன்னா, அந்த சர்ச் ஒன்று கொடுத்தாருல்ல, ஆலயத்துக்குன்னு ஒரு லேண்டை கொடுத்தாருல்ல, நேரம் அந்த லேண்டுக்கு போனாராம். போயிட்டு அங்கே வந்து நல்ல சர்ச் கட்டியிருந்தாங்க. அந்த சர்ச் கட்டியிருந்ததுன்னா அந்த சர்ச் வந்து பூட்டி இருந்துச்சான். பூட்டி இருந்த உடனே இவர் என்ன பண்ணாராம், அந்த கேட்டு, அந்த சர்ச்சோட கேட்டை பிடிச்சிட்டு, ஆண்டவரே நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நிறைய பேர் சொல்றாங்க ஏசப்பா கிட்ட வந்தா அற்புதம் நடக்கும்னு சொல்றாங்க, வியாதியெல்லாம் குணமாகும் சொல்றாங்க, எனக்கு உங்களை பத்திலாம் ரொம்ப தெரியாது கடவுளே, எனக்கு ஏதாவது ஒரு அற்புதம் பண்ணுங்க, என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் பண்ணீங்கன்னா நான் உங்களையே பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா, ஆண்டவர் அறியாத தாத்தா என்ன பண்ணாரா, அந்த கேட்டை, சர்ச்சு பூட்டி இருந்துச்சு, அந்த கேட்டை பிடிச்சிட்டு எனக்கு எப்படியாவது உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, மருத்துவர்கள்லாம் என்னை கைவிட்டுட்டாங்க, எனக்கு உதவி செய்யுங்க அழுது போராடினாரு. நடந்தது என்ன தெரியுமா, அவர் ஜெபித்துட்டு இருக்கும் பொழுதே, மண்டியிட்டு அந்த கேட்டை பிடிச்சிட்டு இருக்கும் பொழுதே, அந்த பூட்டி இருந்த அந்த சபையில இருந்து, அந்த பூட்டி இருந்த அந்த சர்ச்சில் இருந்து ஒரு அக்கினி பந்து போல நேரம் அந்த கேட்டு கிட்ட வந்து அவருடைய சிரசின் மேல அப்படியே ஒரு பந்து அப்படியே வந்து இறங்குச்சான். ஏதோ ஒரு வெயிட்டான ஒரு பந்து என் மேல இறங்குது, அது ஒரு அக்கினி போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உணரும் பொழுது என்ன ஆச்சுன்னா, அவருக்குள்ள ஒரு புதிய பலன் வந்து, எந்த டாக்டர் சொன்னாங்களோ நீ பிழைக்க மாட்ட, நீ செத்துருவேன்னு சொன்னாங்களோ, அந்த வயசான தாத்தாவுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவருடைய நாமத்தில் இருக்கிற வல்லமை என்ன என்பதை காட்டி, ஆண்டவர் அறியாத நபருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்வாருங்க. இதுதான் நம்மளுடைய தேவன். நம்ம நினைக்கிறோம், நான் சர்ச்சுக்கு ஒவ்வொரு நாளும் போயிட்டு இருக்க அவங்களுக்கு தான் அற்புதம் இல்ல. இந்த மனுகுலத்துல யாரா இருந்தாலும் ஆண்டவரே ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க நீங்க ஒரு வார்த்தை சொன்னா நிச்சயமாகவே அந்த நாமத்திற்குரிய வல்லமை உங்களுடைய சரீரத்துல கடந்து வரும். அந்த தாத்தா அதுக்கப்புறம் என்ன தெரியுமா நடந்துச்சு, அவர் ரட்சிக்கப்பட்டு முழுமையா ஞானஸ்தானம் எடுத்து குடும்பமாய் அவங்க சபையில அங்கத்தினரா இருக்கிறாங்க. ஆமென். இதுதாங்க கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்கிற காரியம். நம்ம ஆண்டவர் அறியாம இருந்த நாட்கள் உண்டு, இப்ப அறிந்து இருக்கிறோம். அப்ப இன்னும் வல்லமையா நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவுலாம் கிரியை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம கிரியை செய்கிற ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிற நேரம் வந்து விட்டது. ஆமென். அந்த உலர்ந்த எலும்புகள், நான் டைம் இல்லாதனால நான் சீக்கிரம் முடிச்சிடறேன், 5 minutes நான் முடிச்சிடறேன். எசேக்கியேல் 37 அதிகாரம் 1 ஒரு சில வசனங்களை வாசிங்கள். கை என் மேல் அமர்ந்து கர்த்தரனை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இந்த சம்பவம் எல்லாத்துக்கும் தெரியும். உலர்ந்த எலும்பு நிறைந்த ஒரு பள்ளத்தாக்குல எசேக்கியேலை கொண்டு போய் விடுறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ தீர்க்க தரிசனம் ஒரு இந்த எலும்பை பார்த்து கட்டளையிடு. இந்த மரித்து போய் சடலமா இருக்கிற ஒண்ணுமே அந்த தசை இல்ல, நரம்பு இல்ல, எதுவுமே இல்லாத இந்த எலும்பை பார்த்து கட்டளையிடு, தீர்க்க தரிசனம் உரை, அப்போ உயிர் அடையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே போல என்ன பண்றாரு, அந்த எலும்புகளை பார்த்து, ஜீவனே இல்லாத அந்த எலும்புகள், மரித்து இருக்கிற அந்த எலும்புகளை பார்த்து கட்டளையிடும் பொழுது என்ன நடக்குது, ஒன்று கூடி அப்படியே நரம்புகள்லாம் ஃபார்ம் ஆகி அப்படியே ஒரு சேனையாய் நின்றதாம். ஆமென். அந்த கூட்டமாய் இருக்கிற எலும்பு எல்லாம் என்ன ஆச்சு, அப்படியே உயிரடைய ஆரம்பிச்சிச்சு. இதுல இருந்து பார்க்கும் பொழுது என்னன்னா, நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையை குறித்து தீர்க்க தரிசனமாய் பேசணும். ஆமென். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனமாய் நம்ம பேசணும். தீர்க்க தரிசனமாய் பேசும் பொழுதுதான் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வரும். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, நம்ம ஜீவனுள்ள வார்த்தையை கேட்கும் பொழுது என்ன பண்ணணுமா, அதை உள் வாங்கி கொள்ளணும். ஆமென். அந்த வார்த்தையை உள் வாங்கும் பொழுது நம்மளுடைய இருதயத்துல அது செயல்பட ஆரம்பிக்கும், அது நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது நீ ஜஸ்ட் அந்த எலும்பு இருந்த பள்ளத்தாக்க யாருக்குமே ஒரு விசுவாசமே வராது. அதை பார்க்கும் பொழுது ஏதாவது நமக்கு விசுவாசம் தோணுமா, நம்மளை போய் ஒரு கல்லறையில போயிட்டு ஒரு மரித்த சடலத்தை பார்த்து நீ ப்ரே பண்ணு உனக்கு இதாகும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நமக்கு விசுவாசமே
எதுவுமே வராது இல்லையா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ தீர்க்க தரிசனம் ஒரே, உன் நாவுல நான் அதிகாரம் வச்சிருக்கேன், நீ கட்டளை கூட, இது அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே சொல்றாரு. அப்ப அப்படியே நடக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? வாயில கட்டளை இடணும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உற்சாகமா கேளுங்க. ஆண்டவர் கிரியை செய்வார். சில நேரத்துல வார்த்தையை கேட்கும் பொழுதே உங்களுடைய இருதயத்துல கிரியை நடக்கும், உங்க குடும்பத்துல கிரியை நடக்கும். ஏன்னா அவருடைய வார்த்தையில ஜீவன் உண்டு. ஆமென். அந்த வார்த்தையை, அந்த ஜீவனுள்ள வார்த்தை உங்க குடும்பத்துல எதெல்லாம் சூழ்ச்சியா இருக்கிறதோ அதை எல்லாம் நிர்மூலமாக்கி உங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் விதைத்து அது பலுகி பெருகும்படியா செய்வார். சத்துரு தந்திரமா விதைப்பான். நம்ம நல்ல வார்த்தை கேட்கும் போது இந்த வார்த்தை கேட்க கூடாதபடிக்கு தூக்கத்தை கொடுப்பான், கனநித்திரை கொடுப்பான். தூங்குறதற்கு அநேக டைம் இருக்கு, இது தூங்குற நேரம் இல்ல. ஆண்டவருடைய வார்த்தை விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளுகிற நேரம். இந்த சமூகத்துல இருந்து நீங்க வெறுமையா போக கூடாதுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல எப்படி வந்தீங்களோ அதே மாதிரி போக கூடாது, ஏதாவது பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் உங்களை நிரப்பி தான் அனுப்புவார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு சாட்சி, இது உண்மையான ஜீவனுள்ள சாட்சி. ஒரு நபர் வந்து நல்லா குறி சொல்லுவாராம், பயங்கரமா குறி சொல்லுகிற ஆவி அவருக்குள்ள செயல்படுமா. அப்போ நிறைய பேர் வந்து அவர்கிட்ட வந்து குறி சொல்லுகிறதற்காக வருவாங்க. ஈவன் அரசியல்வாதிகள் எல்லாமே வந்து அவர்கிட்ட வந்து இது நடக்குமா, இது நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அநேக குறி சொல்லுகிறதற்காகவே, குறி கேட்பதற்காக அநேகர் லைன்ல வந்து வருவாங்களாம். அப்போ ஒரு நாள் வந்து இவருக்கு எப்படியோ அவருடைய ஃப்ரெண்டு மூலமா ஆண்டவரை பத்தி அறிந்து கொண்டாரு. அப்புறம் ரட்சிக்கப்பட்டாரு. அந்த நபர், குறி சொல்லுகிற நபர் என்ன பண்ணார்? பயங்கர வைராக்கியமான நபர். அவர் வந்து ஆண்டவரை குறித்து அறிந்து கொண்டு அவர் ரட்சிக்கப்பட்டாரு. கடைசியில் என்ன நடந்தது அப்படின்னா, அவருக்குள்ள இருந்த அந்த குறி சொல்லுகிற ஆவி அவங்களோட அம்மாக்குள்ள போயிடுச்சாம். அவங்க அம்மாக்குள்ள போயிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க குறி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு நாள் அவங்க அம்மா அப்படி இல்லை, ஆனா அவருக்குள்ள இருந்த அந்த குறி சொல்லுகிற ஆவி அவங்க அம்மாக்குள்ள போயிட்டு அப்படியே குறி சொல்லிக்கிட்டே இருக்காங்களாம், அப்படியே பயங்கரமா. அப்போ நிறைய அரசியல்வாதிகள் அநேகர் வந்து அந்த குறி சொல்றத வந்து கேட்டுக்கொண்டே இருந்து நிறைய வந்து காரியங்கள் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்களாம். அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சா, ஏன் என்னுடைய நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்து கொண்டேன், ஏன் என்னுடைய அம்மா இன்னும் அதை உணராம, மெய்யான தேவனை உணராம அவங்க அங்கே இங்கும் போயிட்டு இருக்காங்க, அவங்களுக்காக நான் ஏன் ஜெபிக்க கூடாது, அவங்களுக்காக நான் ஏன் திறப்புல இருக்க கூடாது? ஆண்டவரே எனக்கு ஒரு வழி சொல்லுங்க, அவங்களுடைய கண்களை திறங்க. என்னோட கண்களை திறந்தீங்கல்ல, அவங்களுடைய கண்களை திறங்கன்னு கேட்டாங்க. ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? என்னோட கண்களை திறந்த தேவன் என்னுடைய அம்மாவோட கண்களையும் திறங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது என்ன நடந்துச்சு, அவங்க அந்த குறி சொல்லுகிற அந்த தாயார் வந்து ஒரு காரியம் பண்ணுவாங்க. என்னன்னா, அவங்க எப்பவுமே குறி சொல்லுகிறதுக்கு முன்னாடி ஒரு தண்ணி இருக்குமா, அந்த தண்ணியில ஃபுல்லா மஞ்சள் தண்ணி வந்து ஏதோ போட்டிருப்பாங்களாம், மஞ்சள் தண்ணி போட்டிருப்பாங்களாம். அந்த மஞ்சள் தண்ணியை முன்னாடியும் அது மேல ஊத்திப்பாங்களாம், அதற்கு பிற்பாடும் அந்த மஞ்சள் தண்ணியை ஊத்துவாங்களாம். இவர் என்ன பண்ணாரா, அவருடைய அதாவது அந்த தண்ணியில ஒரு சொட்டு பிரேயர் ஆயில் இருக்கு இல்லையா, பிரேயர் ஆயில வந்து ஒரு சொட்டு அப்படியே ஊத்திட்டாரா. ஊத்திட்டு இது இயேசுவின் ரத்தமாய் மாறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லிட்டு அந்த தண்ணியில இயேசுவின் ரத்தமாகிய அந்த பிரேயர் ஆயில வந்து 2 டிராப் ஊத்தினாராம். என்ன நடந்துச்சு தெரியுமா? அடுத்த நாள் குறி கேட்பதற்கு அநேக லைன் கட்டி நிக்கிறாங்க. இந்த அம்மாவும் நல்லா ரெடி ஆயிட்டு வராங்க. ஓகே, மேல குறி சொல்லுகிற ஆவி வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த தண்ணியை வந்து ஊத்துறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எப்படி வந்து நின்றாங்களோ அதே போலதான் நிக்கிறாங்களாம். ஒண்ணுமே நடக்கலையா. என்னடா அது, இவ்வளவு நாள் நான் குறி சொல்லிட்டே இருந்தேன், இப்போ எனக்கு வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்களா. அவங்களும் ஆக்ஷன் அப்படி இப்படின்ட்டு முடியெல்லாம் தலையெல்லாம் விரிச்சு என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்களா, எதுவுமே நடக்கலையா. அப்போ இவங்களுக்கே ஒரு வெக்கம் ஆயிடுச்சான், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னா, இந்த ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, இந்த கூட வந்து ஹெல்ப்பரா இருப்பாங்கல்ல, அவங்க மேல அந்த குறி சொல்லுகிற ஆவி போயிட்டு அந்த ஆள் சொன்னா, டேய் உன் மேல என்னால வரவே முடியல, உன் மேல ஏதோ நெருப்பா ஊத்தப்பட்டுச்சு, அந்த தண்ணியில ஏதோ கலந்துட்டாங்க, அது ஒரு ரத்தம் மாதிரி இருக்கு, அது ஒரு நெருப்பு போல இருக்கு, அந்த தண்ணி உன் மேல எப்போ வந்துச்சோ அதற்கு அப்புறம் உன் வாயிலிருந்து நான் பேசவே முடியல, உன்னை என் மேல இருக்கிற அந்த அதிகாரத்தை செலுத்தவே முடியலன்னு சொல்லிட்டு அந்த அசுத்த ஆவி அந்த ஆள் மூலியமா பேச
பேசுதான். அப்ப பாருங்க, ஒரே ஒரு சொட்டு பிரேயர் ஆயில் தான், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லி ஊத்தும் போது என்ன நடந்துச்சு? அது தண்ணியா இல்ல, இயேசுவின் ரத்தமாய் மாறினது. ஆமென், ஹல்லேலூயா. அதுதாங்க நம்மளுடைய ரத்தம், இயேசுவோட ரத்தத்தோட வல்லமை. சின்ன ஒரு பிளட் போதும், சின்ன ஒரு சொட்டு ரத்தம் போதும், அவருடைய வல்லமை விளங்குவதற்கு, சத்ருவின் தந்திரங்களை முறியடிக்கிறதற்கு, சாபக்கட்டுகளை முறியடிக்கிறதற்கு, பாவக்கட்டுகளை முறியடிப்பதற்கு அந்த சொட்டு ரத்தம் பலத்த காரியங்களை செய்து முடிக்கும். ஆமென். உங்களுக்கு எதிராக அநேக காரியங்கள் இருக்கலாம், நான் சொல்றேன், அந்த பிரேயர் ஆயிலை நீங்க யூஸ் பண்ணுங்க. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லி நீங்க அதை பயன்படுத்த ஆரம்பிங்க. உங்க சரீரத்துல என்ன பலவீனமா இருந்தாலும் மாறும். ஆமென். அப்புறம் அந்த பாட்டி எவ்வளவுதான், அவங்க தாயார் எவ்வளவுதான் சொன்னாலும் ரட்சிக்கப்படாத அவங்க, ஓ இதை காட்டிலும் நம்ம மேல இருக்க குறி சொல்லுகிற ஆவியை காட்டிலும் ஏதோ ஒரு வல்லமை இருக்கு, அப்ப அந்த வல்லமையை நோக்கி நான் போறேன்னு சொல்லி அந்த தாயார் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர்களும் ஆராதிக்கிற நபர்களாய் மாறினாங்க. முழு குடும்பமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் குடும்பமாய் மாறினாங்க. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரே சேவிப்போம். நீங்க சொல்லணும், உங்க வீட்டுல யாராவது இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலையா, ரட்சிக்கப்படலையா, நீங்க சொல்லுங்க, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது? ஆமென். நான் வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கும் பொழுது என்னுடைய அம்மா, என்னுடைய தாயார், என்னுடைய பெற்றோர்கள் இருளை நோக்கி போகிறதற்கு என்ன ஒரு கிரியை இருக்கிறது? நான் இயேசுவின் ரத்தத்தை அனுப்புகிறேன், இயேசுவின் ரத்தத்தை நான் பேசுகிறேன், இயேசுவின் ரத்தத்தில் இருக்கிற ஜீவனை பேசுறேன்னு சொல்லுங்க. நிச்சயமாகவே வெகு சீக்கிரத்துல உங்க குடும்பத்தார் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு உதவியா இருக்க போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அதுதாங்க நம்ம தேவனுடைய வல்லமை. இந்த நாள்ல நம்ம பார்த்தோம், பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்பதற்கு இயேசுவின் ரத்தத்தை பயன்படுத்தணும், இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தணும், இயேசுவின் அதாவது வாக்குத்தத்த வார்த்தை ஆண்டவர் கொடுத்திருப்பார்ல, அந்த வாக்குத்தத்த வார்த்தையெல்லாம் சொல்லிட்டே இருங்க. கடன் பாரம் உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கா? சொல்லுங்க, நான் கடன் கொடுக்கிறவராய் மாறுவேன், நான் கடன் வாங்காதிருப்பேன், நான் கடன் கொடுக்கிறவராய் மாறுவேன், நான் இப்போது இருக்க காட்டிலும் நான் 1000 மடங்கு பலத்திருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. இதுதாங்க வாயில வர வார்த்தையா இருக்கணும். நான் செத்துருவேன், என்னோட லைஃப் அவ்வளவுதான், என்னோட பிள்ளைங்களோட லைஃப் இப்படிதான் இருக்கும், என் பிரச்சனைகள் இப்படிதான் இருக்கும், இது முடிவுக்கு வராது, என்னோட கடன் பிரச்சனை என்னை அமிழ்த்திடும், அப்படி இப்படி நெகட்டிவா பேசுறதை விட்டுட்டு விசுவாசமா பேச ஆரம்பிங்க. இயேசுவின் ரத்தம் என் வாழ்க்கையில கிரிய செய்யும். நான் இப்போது இருக்க காட்டிலும் 1000 மடங்கு பலத்திருப்பேன். என் பக்கத்துல 1000 பேரும், என் வலது புறத்துல 10000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது, என் கண்களால் மாத்திரமே நான் அதை பார்ப்பேன் என்று சொல்லி விசுவாசத்தோட சொல்லும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்காக இறங்கி வந்து அற்புதம் செய்வார். உங்க காரியங்கள் வாய்க்கும், உங்க பிரச்சனைகள் தீரும், உங்க போராட்டங்கள் முடிவுக்கு வரும், உங்க சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்க ஆரம்பிக்கும். உங்க கையின் பிரயாசம் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் அது ஒரு பொத்தல் பையன் அனுபவம் போல இருக்கிறது, அது என் கையில நிக்க மாட்டது, வட்டிக்காரனுக்கே போகுது, நான் ஏதாவது ஆசைப்பட்டதை கூட வாங்க முடியலையேன்னு சொல்றீங்களா? ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க கேட்க கேட்க, அந்த வசனத்தை தியானிக்க தியானிக்க, கர்த்தருடைய சமூகத்தை நெருங்க நெருங்க நெருங்க